உலகெங்கும் உள்ள கடவுள் அலுவல் டிவி நேயர்களுக்கு மோசஸின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு பலன்கள் இதை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பராபவ வருடம் அப்படின்ற வருடம் தான் இப்போது இந்த ஆண்டு பிறக்கிறது. ஸோ இந்த ஆண்டின் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரி என்ற பலன்கள் இருக்குது என்பதை தான் நானும் ஜோதிட வசஸ்பதி வாஸ்து கன்சல் திரு புருஷோத்தமன் அவர்களும் பார்த்தீங்கன்னா இன்றைய புத்தாண்டு பலன்களை சொல்ல நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த பராபவ ஆண்டில் பார்த்தீங்கன்னா சார், ஆக்சுவலி இந்த லக்ன அதிபதி சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 12ல் இருக்கார். அவர் 1க்கும் 6க்கும் அதிபதியும் கூட. ஸோ லக்ன அதிபதியை பார்த்தீங்கன்னா 12ல் இருக்கிறதா நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா, இது சார்ந்த விஷயம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். விவசாயம் சார்ந்த விஷயங்கள் மழை பொழிவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த சுக்கிரன் பகவான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவர் பெண்களுக்கும் அதிபதி, ஆபரணத்துக்கும் அதிபதினு சொல்லலாம். சுக்கிர பகவான் 12ல் இருக்கிறார் லக்னத்துக்கு. அப்போ என்ன விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கூடவே உச்சத்தில் சூரியன் இருக்கிறதுனால போர் பதட்டங்கள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஆண்டில் வெப்பமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து உச்சத்தில் இருக்கார் சுக்கிரனோட, அதனால வெப்பமும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு முக்கியமாக தொந்தரவுகள் அதிகமாகவே இருக்கும். உடல் சார்ந்த தொந்தரவுகளோ எதிர்பாலித்திரவு தொந்தரவுகளோ அதிகமாக இருக்கிறதான வாய்ப்புகள் உண்டு. எனவே பெண்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இந்த லக்ன ரீதியாக பார்த்தீங்கன்னா 2க்கும் 5க்கும் அதிபதியான புத பகவான் 11ல் இருக்கார். ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிக கவனம் வேணும் சரிங்களா. குழந்தைகளின் மனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவன சிதறல்கள் அதிகமாக இருப்பதற்கான வழி தவறி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கம்யூனிகேஷன் விஷயத்துலாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வரது ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதியான நம்ம சந்திர பகவான் லக்னத்துக்கு 10ல் இருக்கிறாரு. 10ல் இருக்கிறதுனால ராகுவோடு இருக்கிறார். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான ஒரு ஜீவன்களால் சரிங்களா, 4 கால் ஜீவன்களாக இருக்கலாம், இல்லை 2 கால் ஜீவன்களாக இருக்கலாம், விஷ ஜந்துக்களாலும் இருக்கலாம், ஒரு விதமான நோய் தாக்கங்கள் என்னன்னே தெரியாது திடீர்னு ஒரு நோய் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். 4ஆம் அதிபதியான சூரிய பகவான் லக்னத்துக்கு 12ல் இருக்கிறதுனால வெப்பம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய ஆபரணங்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கும். நிறைய களவாடம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே ஆபரணங்கள் இருந்தால் வெளியே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகிறது மிகவும் நல்லதுன்னே சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ம் 12ம் அதிபதி நம்ம செவ்வாய் பகவான் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 11ல் இருக்கிறார். அப்போ என்ன விஷயங்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சில முரண்பாடுகள் இருந்திருக்கு பாருங்க, அதில் கொஞ்சம் சரியாவதற்கான காலகட்டங்களாக இருக்கிறது. யாருன்னா திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அது சில முரண்பாடுகள் ஏற்படும். ஆனால் உங்களோட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நம்ம ரிஷப லக்னத்துக்கு 8க்கும் 11க்கும் அதிபதியான குரு பகவான் 2ல் இருக்கிறதுனால விலைவாசிகள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மஞ்சளாக இருந்தாலும் சரி, பட்டாடைகளாக இருந்தாலும் சரி, இல்லை தங்கம் சார்ந்த விஷயங்கள் விலையேற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. முதலீடுகள் அயல்நாட்டு முதலீடுகள் இந்தியாவில் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகனே சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 9 மற்றும் 10ஆம் அதிபதியாக சனீஸ்வர பகவான் 11ல் இருக்கிறதுனால இந்த சம்பந்தப்பட்ட எண்ணெய் வித்துக்களாக இருக்கும்போது அதனால பற்றாக்குறைகள் ஏற்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கூடவே செவ்வாய் பகவான் இருக்கிற புத பகவான் நீச புத பகவான் அங்கே இருக்கிற செவ்வாய் பகவான் இருக்கிறனால அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் பெரிய விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் யாராவது கூர்மையான ஆயுதங்களாலோ இல்லை அக்னி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் வெறும் விளையாட்டாக கூட எதுவும் பண்ண வேண்டாம். அது பிரச்சனை முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது போல விஷயங்கள் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் முன்பகுதியில் அதிக மழை இருப்பதனால் சரிங்களா, முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டின் துவக்கத்தில் வெப்பம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். புரட்டாசி அந்த காலகட்டங்களில் மழை பொழிவு அதிகமாக இருப்பதனால் நிறைய பொருட்களின் விலைகள் குறைவதற்கான, விவசாய பொருட்களின் விலை குறைவதற்கான இந்த வெள்ளம்லாம் இருக்குது பாருங்கள், வெள்ளம், தேன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதோட விலைப்பாடுகள் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் தங்கம் வந்து அதிகமாக தான் ஏறும். அரசியல் மாற்றங்களில் பார்த்தீங்கன்னா புதிய தலைவர்கள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இந்த ஆண்டு ஏற்படுவதாக இருக்கும். ஸோ இந்த பராபவ ஆண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண் அரசியல்வாதிகள் வந்து முன்னிறுத்தப்படுவாங்க. நிறைய பெண் அரசியல்வாதிகள், பெண் தலைவர்கள் வந்து நிறைய வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலங்களில் பெண்கள் வந்து இந்த எலெக்ஷனில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது சொல்ல. மேலும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த நோய் தொற்றுன்னு ஐயா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. இந்த நோய் தொற்று எப்படி இருக்குன்னா நீர் மூலயமாவோ இல்லை காற்று மூலயமாவோ பரவக்கூடிய வியாதிகள் வந்து அதிகமாக இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா நம்ம சொல்லுவாங்க, முன்னாடி ஒரு காலத்தில் இந்த கால்ரா வந்துச்சுன்னு சொல்லுவோம், தண்ணி குடிக்கும் போது
வயிறு பார்த்திங்கன்னா பேதியாகி கால்ரா இந்த மாதிரி வியாதிகள்லாம் வந்துச்சு. காற்றின் மூலமாக பரவக்கூடிய நீர் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த தங்கத்தின் மீது விலை அதிகமாக இருக்கிறதுனால நிறைய தங்கம் திருடு போகுது. இந்த திருட்டு சார்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் மொபைல் ஃபோனை திருடுனா வண்டியை திருடணும், இப்போ எல்லாமே என்னென்னாக்கா இந்த தங்க நகைகளை சார்ந்த திருட்டுகள் அதிகரிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா மேலும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நிறைய சட்டங்கள் பார்த்திங்கன்னா வரும். குறிப்பாக ஏஐ பார்த்திங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் தலைவர்கள் சொல்லாத நிறைய விஷயத்தையே சொன்ன மாதிரியான நிறைய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நிறைய பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட் என்பது கண்டிப்பாக இருக்கும். மேலும் இந்த இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த போர் பதற்றம்லாம் நடந்துகிட்ருக்கு. இது கொஞ்சம் போர் பதற்றத்தினால மேலும் விலைவாசிகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இப்போ பார்த்தா கடல் சார்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா வணிகம் இன்னும் பாதிக்கப்படும் சொல்லுவோம். ஏன்னா செவ்வாய் பகவான் அங்கே மீனத்தில் சஞ்சரிக்கும் போது பார்த்திங்கன்னா போர் பதற்றம் இன்னும் அதிகமாகும். கடல் சார்ந்த இப்போ வான்வழியில் நடக்கக்கூடிய அந்த தாக்குதல் பார்த்திங்கன்னா நீர்நிலைகளில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய கப்பல்கள் பார்த்திங்கன்னா அதில் மூழ்கடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த ஆயில் சார்ந்த விஷயம் ஏற்கனவே இந்த பெட்ரோல் டீசல் இப்போ ஏற்கனவே பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையை அதிகரித்து இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தணிவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நேயர்கள் என்னென்னாக்கா இந்த ஆண்டு சில விஷயங்கள் குரு சார்ந்த விஷயத்தில் சில தாக்கங்கள் ஏற்படுத்தினாலும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஏன்னா எல்லாமே மாற்றத்துக்குரியதான், எதுவுமே நிலையானது என்பது இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக குரு பகவான் கடகராசியில் வரும்போது இந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் என்பதுக்கு. மேலும் என்னென்னாக்கா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய கலவரங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே. ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. மேலும் குழந்தை பேர் என்பது கொஞ்சம் இந்த குழந்தை பிறப்பு விகிதங்கள் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஏன்னா குழந்தை பிறப்பில் பார்த்திங்கன்னா நிறைய விகித மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா குழந்தைக்காக நிறைய பேர் எல்லாமே இப்போ ஏற்கனவே ஐஎஃப்ன்ற மாதிரி இந்த மாதிரியான மருத்துவ இயற்கையான குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்து செயற்கையான குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த பராபவ ஆண்டில் நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ அதனால் நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒழுக்கமான விஷயங்கள். ஒழுக்கம்னா என்னென்னாக்கா உடல் சார்ந்த ஒழுக்கம், சரியான முறைக்கு சாப்பிடுவது, உடம்புக்கு தேவையான சின்ன சின்ன ஃபிசிக்கல் எக்ஸசைஸை செய்வது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா சனி பகவான் மீனத்தில் இருக்கிறதுனால எப்போதும் எல்லார்ட்டும் ஒரு சோம்பல், காலையில் எல்லோரும் லேட்டாக எழுந்திரிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கலர் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் உடல் கழிவுகள் நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா அந்த டாக்ஸினிட்டி சேராத அளவுக்கு நம்ம அந்த மலை ஜலம் இந்த உடல் கழிவுகளை சீராக வெளியேற்றக்கூடிய தன்மைகளில் நம்ம இருந்தோன்னா நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் ஆரம்பத்திலே சரி செய்திங்கன்னா இந்த பராபவ ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்க ஆண்டாக மாற்றிக்கலாம். மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது என்பதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததுக்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான சூழ்நிலையை சொல்லலாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நிறைய பேர் கடந்த ஆண்டுலேருந்து அஷ்டம சனின்னு அது நடக்குதோ இல்லையோ ஆனாவே ஒரு பயத்தோடவே ஓடிட்டு இருந்திருப்போம். அஷ்டம சனின்னு சொல்லிட்டு யாரோ நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, நம்மளுக்கு சனீஸ்வர பகவான் இது செஞ்சிருவார். ஆனால் சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா அந்த பியூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது ஒரு குளம் இருக்குன்னு வச்சுங்களேன், அது கலங்களாக இருக்குன்னா அங்கே ஒரு கல் போட்டு கலங்களாக தெளிவு கிடைக்கும் பாருங்கள். அந்த விஷயத்தை செய்கிறது தான் சனீஸ்வர பகவான். பட் செய்யும்போது ரொம்ப க்ளீனாக அந்த ஒரு விஷயத்தை நல்லாவே பண்ணிட்டு போவார். அதனால நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அதனால் இந்த காலகட்டம் பராபவ ஆண்டு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பானது ஒரு ஆண்டாக திகழப்போகுதுன்னு சொல்லலாம். ஆண்டின் தொடக்கத்திலேயே ராசி அதிபதி உச்சத்தில் தான் இருக்கிறார். உச்சத்தில் இருக்கும் கூட சுக்கிர பகவானோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன விஷயங்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக பெண்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு உச்ச நிலையை அடைவதற்கான வாய்ப்பாகவும், அரசியலில் உச்ச நிலையில் போவாங்க. தொழில் துறையாக இருந்தாலும் சரி, சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி,
ஆர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, புதிய அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கூடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில். என்பது இந்த காலகட்டத்தில் கூடவே சூரிய பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு உடலில் ஒரு உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே இந்த காலத்தில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக குடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களை 5க்கும் 8க்கும் அதிபதி 12ல் வராரு. ஸோ பல விதமான கற்பனை எண்ணங்கள் அதிகமாக ஓடிட்டுருக்கோம். சரிங்களா? நம்ம சிம்மராசிகளுக்கு பல விதமான கற்பனை எண்ணங்கள், இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, நம்ம இப்படி ஆகும், இந்த கற்பனையில் இருந்துட்டு ரியாலிட்டிக்கு வாங்க. ஸோ இதுதான் இருக்குது, இந்த விஷயங்கள் இருக்குது, இது நடக்க போது, இதுதான் நடக்கும், ஸோ இதை இப்படி தான் பண்ணணும், ஒரு பிளான் பண்ணி பண்ணும் பொழுது சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் வெளியில் நடக்க ஆரம்பிங்க. சரி, வெளியே நடக்கணும் பார்த்தீங்கன்னா பொது வெளியில் கொஞ்சம் வாக்கிங் போகிறது, உடற்பயிற்சிகள் செய்வது மிக சிறந்த ஒரு பரிகாரமாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரே இடத்துல அடைஞ்சு இருக்கும் பொழுது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மனம் சம்மந்தப்பட்ட நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா குழந்தை பிறப்பு, யாரெல்லாம் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக கவனமாக இருங்க. அதுக்கு தேவையான ஏதாவது டெஸ்ட்லாம் எடுக்கணும்னா ப்ராப்பராக எடுத்துகிட்டே இருங்க. அது கண்டிப்பாக செக் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயங்கள், மிகவும் நல்லது. ஏன்னா ஹார்மோன் ரிலேட்டடான விஷயத்தில் இது குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடு செய்வது மிக சிறந்த ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயம் வந்து ரொம்ப ஏற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வருமானம்லாம் பார்த்திங்கன்னா எந்த தடையுமே இருக்காது. ஸோ அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கல்வியோட தரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் என்னென்னாக்கா ரொம்ப டெக்னிக்கலில் நிறைய பேர் படிப்பாங்க, நிறைய பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஐடி, ஏஏ இந்த மாதிரியான இன்ஜினியரிங் படிப்பதற்கான ஆர்வம் மிகுதிகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். ஸோ மருத்துவ படிப்புக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இந்த ஏன்னா நம்ம சொல்கிற பெரும்பான்மை அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்லுறோம். ஸோ அதனால் எனக்கு பெரும்பான்மையான மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா வெளியூர் கல்வி, வெளிநாட்டு கல்வி, இந்த மாதிரியான மாற்று ஊருக்கு போது அதை அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போய் படிப்பது, இல்லை அடுத்த மாநிலத்தில் போய் படிப்பது, நிறைய பேர் வெளிநாட்டு கல்வியை கூட நிறைய பேர் விரும்புவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில். ஏன்னா படிப்பு சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு ஜாதகர் தான் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் எல்லாத்தையும் ஒரு தடைப்படுவார். எனக்கு இது வருது ஆனால் நான் செய்வேனா எனக்கு தெரியல, அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்படுது. இப்போ பணம் பார்த்திங்கன்னா தேவை, நிறைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வருமானங்கள் சிறப்பாக இருக்குது. ஆனால் அதை வந்து ஜாதகரால் அனுபவிக்க முடியாது, வரும் அந்த வேகத்தில் வேறு ஏதோ ஒரு கொடுக்க வேண்டிய கமிட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சூழல்கள். அதனால் என்னென்னாக்கா சிம்மராசிக்காரர் இப்பொழுதே அந்த சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் சேமிக்க வைக்கக்கூடிய பழக்கம் வந்து என்னென்னாக்கா உங்களுடைய சேமிப்பை இந்த காலத்தில் அதிகமாக்கும். நீங்கள் என்னென்னாக்கா வரக்கூடிய வருமானம் எவ்வளோ வருதுன்னு பொதுவாக வெளியே சொல்லக்கூடாது. இந்த காலத்தில் எவ்வளோ வருமானம் வருது சொன்னீங்கன்னா அந்த வருமானம் தடைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வருமானத்தை பொதுவாக இந்த ஆண்டு வந்து நீங்கள் யாருக்கும் வெளியே சொல்லாமல் இருந்தீங்கன்னாவே உங்கள் வருமானத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேருக்காக மருத்துவ சிகிச்சை செய்வதற்கான நிறைய குழந்தை பேருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கணும். பார்த்தீங்கன்னா சரி ஓகே ரொம்ப நாள் ஆச்சு, இல்லை ஒரு மருத்துவ டாக்டர் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர்கிட்ட இல்லை அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக இந்த காலத்தில் என்னென்னாக்கா ஜீரணம் சார்ந்த விஷயத்தை எப்போதும் சரியாக வச்சுக்கணும். வயிற்றில் பார்த்திங்கன்னா ஜீரண குறைபாடு இருந்ததுன்னா அது உடனடியாக ஓவர் ஃபுட்டுனால இந்த காலகட்டத்தில் அதிகமான ஜீரணம் இருக்கும். ஏன்னா சில பேர் சாப்பிடாமையும் பிரச்சனை வரும். ஆனால் குறிப்பாக சிம்மராசிக்காரன் பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிட்டதுனால தான் இந்த காலகட்டத்தில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. அதே போல் என்னக்கா வாகனம் சார்ந்த விஷயம், சொத்து சார்ந்த விஷயத்தில் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆரம்ப கட்டத்தில் அதை சரி பண்ணிடணும். சரிங்களா? ஏதாவது டாக்குமெண்ட் இஷ்யூவாக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த காலம் யாரையும் நம்பி எந்த ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டை கொடுப்பது, வீட்டோட பத்திரத்தை கொடுப்பது, இந்த ஆர்சி புக் ஜெராக்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி எந்த ஒரு ஒரிஜினல் திங்ஸையும் யாரையும் நம்பி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க போகும்போது எங்கே தொலைச்சிடலாம், இல்லை அதுக்கு மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் குறிப்பாக இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தை சரியான எடுத்து பத்திரமா படுத்தி கொள்வது பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒன்று டாக்குமெண்ட் தொலையும் இல்லை கிளியும் ஏதோ ஒரு கோவத்தில் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் அந்த கோவத்தை கிழிச்சு போட்டுருவாங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த சூழ்நிலைகளால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. தொலைவதற்கும் வாய்ப்பு இல்லை, திருடு போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் எல்லா விஷயத்தையும் சரியான ஒரு நல்ல சேஃப்டி லாக்கரில் போட்டு வைத்து கொள்வது தான் உங்களுக்கு இதுவே மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் சொல்லுங்கள். ஏன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி நடக்கும். குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சில மருத்துவ விரயங்கள் என்பது கண்டிப்பாக இருக்கும். குழந்தை பேருக்காக இருக்கலாம், இல்லை கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு மருத்துவ விரயம் என்பது இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உங்களோட வாழ்க்கை துணையோட குடும்பத்தில் சார்ந்த விஷயத்தில் ஒரு மருத்துவ விரயம் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உங்கள் கணவன் மனைவினா அவங்களுடைய வாழ்க்கை துணை அவங்க குடும்பம் இருக்கு இல்லையா, குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு பொருளாதார உதவி கேட்பாங்க.
ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஏதாவது காசு தான் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்வதன் வழியாக உங்களுக்கு வர வேண்டிய விரயத்தை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்க முடியும். மேலும் என்னென்னாக்கா மன அழுத்தத்தினால் நிறைய பேர் இந்த காலத்தில் தூக்கமின்மையால் அவதிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்து ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. ஸோ தூங்கினா பார்த்தீங்கன்னா தூங்கினா மாதிரியே இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா தூங்கினா மாதிரி அந்த ஃப்ரெஷ்னஸே வராது, எவ்வளோ தூங்கினாலும் அப்படியே மந்தமாகவே இருக்கும். மேலும் இப்போ குரு பகவான் என்ன பண்ணுவார், உட்காந்து குழந்தை சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, படிப்பு இல்லை ஆன்மீகம் நிறைய இந்த காலத்தில் ஏதோ நான் பூஜை பண்ணுற கற்றுக்கிறேன், ஆன்மீகத்தில் போய் நான் திடீர்னு ஒரே நாளில் சாமியார் ஆகிடும் மாதிரியான ஒரு எண்ணம்லாம் அதிகமாகும். ஸோ அதிகமாகி திடீர்னு ஆன்மீக மாற்றம், ஆன்மீக அந்த பூஜைகள் வழியாக திடீர்னு ஏற்படக்கூடிய அந்த ஆன்மீக பூஜைகள் வழியாக ஒரு தூக்கமின்மை, மன அழுத்தம் ஏற்படும். அதனாலேயும் சில உபாதைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலத்தில் சிம்ம ராசிக்காரர் இந்த மூலம் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்களே, மூலம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது உபாதைகள் வரும். ஸோ சரியான உணவு பழக்கத்தை, தூக்கத்தை நிறைய வச்சுக்கோங்க. இந்த பராபரம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பை தரும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களும், மேலும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு விதமான சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் கண்டிப்பாக கவனமாக பேசணும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கூட்டு தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப நாள் பழகின ஒரு நண்பர், 40 வருஷம் 50 வருஷம் நண்பராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு விதமான பிரிவு, இடைவெளி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணையுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எனவே நீங்கள் உங்களோட வார்த்தைகளில் கட்டுப்பாடு, இந்த கோபத்தில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதுக்கப்புறமா அது வந்து சரியாக வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதனால் வார்த்தையில் கண்டிப்பாக கோபத்தை கண்டிப்பாக அடக்குங்க. வார்த்தையில் கவனமாக இருக்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சிவன் ஆலயங்களுக்கு சென்று வருவது மிக சிறந்த ஒரு பரிகாரமாகவும் இருக்கும் சொல்லலாம். ஏன்னா சிவன் ஆலயங்கள் சென்று வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனுபவமும் ஆற்றலும் உங்களுக்கு அங்கே கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமான புதிய நபர்களின் அறிமுகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் புதிய நபர்கள் கிடைச்சாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் உடனே உங்களுக்கு இருக்கிற சோகத்தில் அவங்ககிட்ட உடனே கொட்டி நீங்கள் நிறைவேறக்கூடாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்க கூட சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அந்த திங்கிங்கோட கரெக்டாக ப்ராசஸ் பண்ணும்பொழுது, அவசர நிலையை தவிர்த்து கொஞ்சம் ஆற போட்டு செய்யும்பொழுது வாழ்க்கையில் ஈஸியாக வெற்றி பெறலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபமும் விரயமும் ஒரு ஈக்குவலாக ஒரு பிரேக் இவனாக இருக்குது. ஸோ வர வேண்டிய காசு என்ன காசு தான் வரும், ஒரு 10 ரூபா வருதுன்னா ஒரு 10 ரூபா செலவாகும். ஸோ சேமிப்புகள் பெரிய விஷயத்தில் இருக்காது, பட் அதுக்கான செலவுகளும் அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்காது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது இந்த காலகட்டத்தில். பட் நான் கடன் வாங்கி தான் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா ஸோ அதுலேருந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க. இந்த காலத்துக்கு போதுமான வருமானம் தங்களுக்கு வரும் காலமாக அமைய போகிறது. நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.